லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து ரியாக்ட்ஸ். வீக் டேஸ் எபிசோட்ல கண்டெஸ்டன்டே ஒத்துக்கிறாங்க, வீக்கெண்ட் எபிசோட்ல ஆழ்வார்பேட்டை ஆண்டவரே சொல்லிட்டாரு. ஆக மொத்தம் ஃபன் என்டர்டெயின்மெண்ட் குறையுது. அதனாலேயே பிக் பாஸ் எடுத்துட்டு வந்திருக்காரு வழக்கம் போல டான்ஸ் மேரத்தான். ஏகப்பட்ட ஃபன் எக்ஸ்பெக்ட் பண்றேன், தயவு செஞ்சு டிசப்பாயிண்ட் பண்றாதீங்க. இதுக்கு அழுவுறாங்க இப்பவே? ஒருவேளை அழுவுறதுக்கு மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ? Okay, what character you want? No, I did not. டைரக்டர் கேக்குறாங்க என்ன கேரக்டர் வேணும் உங்களுக்குன்னு. இல்ல என்ன கேரக்டருங்க இப்படி அழும்? நான் இதுதான் வேணும்னு நினைக்கல, பட் நாட் a villain. வில்லனா? ஓ ஓ, இது அந்த திமிரு பட வில்லி கேரக்டர். I'm not rowdy, I'm not villain, I'm not that. I feel it. ஏமா, ராஜாராணி சீரியல்லே இவங்க வந்து வில்லி வேஷம் தானே போட்டாங்க, அப்புறம் இங்க வந்து வில்லன் பண்ணக்கூடாது, நெகட்டிவ் பண்ணக்கூடாதுன்றாங்க. இவ்வளவு நாள் கூல் சுரேஷ் தான் வீட்டுக்கு போகணும்னு சொன்னாரு. இப்ப அந்த லிஸ்ட்ல அடுத்ததா அர்ச்சனாவும் சேர்ந்துட்டாங்க. ஒருத்தன் வரான், ஒரு ரவுடி என்ன காப்பாத்தணும். ஏய், யாருல நீ இசுக்கு சின்ன பிள்ளையா போட்டு டென்ஷன் பண்ணிட்டு இருக்கற? என்ன வேணும் உனக்கு? நல்லா பண்றாங்க, இதுக்கு ஏங்க அழுதீங்க? செம்ம கேரக்டர், சூப்பரா ஸ்கோர் பண்றீங்க நீங்க. நான் நிக்கிற இடம் வேணா உண்டா இருக்கலாம், சுத்தி இருக்க ஆளும் உண்டா இருக்கலாம், ஆனா ஒரு ரெட்டை அடிச்சேன்னா பொறி கிளங்கி பூமிக்குள்ளேயே போயிருவேன். சார், உங்களை மதிச்சு போக்கிரி விஜய் கேரக்டர் கொடுத்துருக்காங்க சார். நீங்க போக்கிரி வடிவேல் மாதிரி பண்றாதீங்க. பொறிக்கடல விக்கிறவரா நீ? ஒரு ஆளு எத்தனை பொட்டல? 1 2 3 4 5 6 பொட்டல போட்டு எடுத்துப்பா. உண்மையிலே இது செம்ம கலாய். யாரா மேடம் நீங்களா? என்னமோ அர்ச்சனா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறப்ப இவங்க தான் டைரக்டர் மாதிரி உனக்கு என்ன கேரக்டர் வேணும்னாங்க. அவங்க கேரக்டரே அவங்களுக்கு தெரியல. அடுத்தபடியாக the most awaited performance of the episode, கூல் சுரேஷ். அண்ணே கூல் அண்ணே, நானும் நீங்க ஆரம்பத்துல இருந்து போட்டிருக்கிற கெட்டப்ப பார்த்து ஏதோ பாம் ஸ்குவாட் நினைச்சேன், இல்ல ஏதோ ரோபோ நினைச்சேன். ஆனா இதுதான் மன்மதன் கெட்டப்ன்றதை எனக்காக புரிய வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லேடிஸ்ல வரதுக்கு முன்னாடி ரொம்ப கியூட்டா பேண்ட் டைட் பண்ணார் பாத்தீங்களா? அழுவாதீங்க. ஓ டான்ஸா? அது எப்பவுமே நான் ஃபீல் பண்றது என்ன, இந்த டான்ஸ்ன்றது வந்து இந்த டெக்னிக், இந்த கிரேஸ் இதெல்லாம் இருக்கட்டும், ஆனா அந்த உள்ளே இருந்து ஆத்மார்த்தமா ஒண்ணு வரணும் தெரியுமா? அது வந்திருக்கு கூலுக்கு. கூல், உங்களோட இந்த பெர்ஃபார்மன்ஸை நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சேன். ஆனா இதாவது மணி கொரியோகிராஃப் பண்ணி நீங்க பண்றது. ஆனா இன்னைக்கு விடிய காலையில நீங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்களே, அது உங்களோட சொந்த கொரியோகிராஃபில வந்துச்சு. அந்த டான்ஸ் இன்னும் பெட்டரா இருந்துச்சு. Come on, கூல் சுரேஷ் ஸ்டேஜ்ல பெட்டர் டான்சரா தெரியணும், அவருக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும்ன்றதுக்காகவே தினேஷ் வந்து கீழே ஆடிக்கிட்டு இருக்காரு. இவரை பார்க்கும்போது அவர் செம்ம டான்சரா தெரிவாரு. ஆனா அவருக்கு சிம்பு கெட்டப் கொடுத்ததே நமக்கு வந்து மனவேதனையை கொடுக்குதே. தினேஷ் சூப்பர் ஸ்டார் கெட்டப் போட்டது பிக் பாஸுக்கே மனவேதனை கொடுத்துருக்கு. அதனால அந்த பெர்ஃபார்மன்ஸ் எபிசோட்ல காட்டவே இல்லை. எதுவுமே வராதுன்றது எங்களுக்கு தெரியும், சும்மா வாய் கொடுத்து மாட்டிக்காதீங்க. நீ கொன்னா கூட குத்தம் இப்படி நிக்கிறீங்களா? எல்லாரும் கலாய்ப்பாங்க. இந்த ஒரு ஸ்டெப்புக்கு எவ்வளவுங்க பிராக்டிஸ் தேவை? பாப்போம் பருத்தி வீரரும் முத்தழகும் என்ன பண்றாங்கன்னு. பருத்தி வீரன் வர போறாரு. கமான் கமான் முத்தழகு, ஓடுங்க. ரெண்டு பருத்தி வீரர் நிக்கிறாங்க. விஷ்ணு அவர் பிராக்டிஸ் எல்லாம் பட்டு வந்தாரு. உண்மை எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு, இவர் வந்து பருத்தி வீரன் கிடையாது, இவர் வந்து சித்தப்பு. அவங்க கட்டி பிடிக்க இன்னொருத்தரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் கீழே நிக்கிறாரு, அவர் சித்தப்பாக்கிட்டாங்க. விஷ்ணு சூரியவம்சம் சரத்குமார் மாதிரி ஆக்கிட்டாங்க. கூட்டத்துல நின்று பின்னாடில இருந்து கண்ணீர் விட்டு கை தட்டி இருக்காரு.
என்ன அடுத்த பரித்து ரூம்ல வந்தாச்சு. அப்ப விஷ்ணு சித்தப்பாவும் கிடையாது, அவர் வந்து மச்சி இந்த டக்ளஸ் என்ன நினைக்கிறேன்டா. மாட்ட போறோம் இல்ல நீங்க மாட்ட மாட்டீங்க. அதாவது சும்மா பேசணும்னு பேசிட்டு இருக்காதீங்க. ஆமா, சும்மா பேசணும் பேசாதீங்க, எதுவா இருந்தாலும் விவரமா பார்த்து பேசுங்க. சமாளிக்க தெரியாதா உங்களுக்கு சமாளிக்க தெரியாதா? அவங்களுக்கு சமாளிக்க தெரியாதா? அவங்களுக்கு பயங்கரமா சமாளிக்க தெரியும் பூர்ணிமா. ஏன்னா டபுள் கேம் விளையாடுறீங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் உங்களை தான் நாமினேட் பண்ணாங்களே தவிர அவங்கள யாருமே நாமினேட் பண்ணல. ஏன்னா அவங்க வெறும் டாமினேட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன வேணா சொல்லலாம். என்கிட்ட காசு இல்ல சார், நடுவுல எனக்கு வந்த உடனே ஆக மொத்தம் எல்லாரும் டான்ஸ் ஆடி சம்பாதிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த காசெல்லாம் மொத்தமா எதுக்கு வச்சிருக்காங்க? ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி யாருக்கு அதிகம் கொடுத்தா யாரு சேவ் ஆவாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது பிளானா புரிய மாட்டேங்குது. இல்ல கடைசியில இந்த காசு எடுத்துட்டு போய் வெளியில பிக் பாஸ் வீட்டுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் செலவு பண்ணலாம்னு நினைக்கிறாங்களா? இது ஃபேக் கரன்சி தானே அம்மா. என்ன வேணா சொல்லணும்னா நீங்க சொல்லுங்க, தனியா அங்க ஓரமா போய் சொல்லிட்டு வாங்க. எதுனா இரிட்டேட் பண்ணுங்க தயவு செஞ்சு. இப்பதான் சுயரூபம் தெரிய வருது பூர்ணிமாவுக்கே. இப்ப நான் உனக்கு எனக்கு முட்டை வந்தா காய் தான் துப்ப போறாங்க. இல்லைனாலும் அதே தான் நடக்க போகுது. கஷ்டப்பட்டு மெனக்கிட்டு இருந்தீங்க, பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்கோர் போர்டில் 0 0 0 0ன்னு பார்க்குற வரைக்கும் பின்ன கேட்காம somehow இந்த வீட்டாருக்கு விதிமுறைகளை மதிக்கும் தன்மை இல்லை என்பது இப்போ எனக்கு தெளிவாக தெரியுது. சார் இவ்வளவு நாளா தெரியலையா சார்? டெய்லி அதை மட்டும் தானே சார் ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் செய்யும் தவறு நாள் முதலே இந்த வீட்டை மொத்தமா பாதிச்சிருக்கு என்பதை நீங்க உணர்ந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆக மொத்தம் இந்த டான்ஸ் மேரத்தான் டாஸ்க் எப்படி இருந்துச்சுன்னா வெரி I'm very வெரி very வெரி very வெரி very disappointed in you all. Good night.